இந்த கலியுகத்தில் ஒரே ஒரு காலால் மட்டுமே நடக்க வேண்டும் என்ற சிவபெருமானின் ஆணைக்கேற்ப சிவாலயங்களிலுள்ள நந்தி 3 கால்களை மடக்கி ஒரு காலை மட்டும் நிமிர்த்தியுள்ளது. 15 நந்தி புராணத்தில் தானும் நந்தியும் வேறல்ல ஒருவரே என்று சிவபெருமானே கூறியிருக்கிறார். எனவே சிவனைத் தொழுவதும் ஒன்றே, நந்தியைத் தொழுவதும் ஒன்றே. 16 சிவபெருமானைப் போலவே நந்திதேவருக்கும் நெற்றிக்கண்ணும் 4 புஜங்களும் கையில் பிறப்பும் உடைவாழும் 2 புஜங்களில் மானும் மழுவும் உண்டு. 17 பிரதோஷ காலத்தில் நந்திதேவருக்கு அருகம்புல் மாலையும் சிகப்பு அரிசி நிவேதனமும் நெய் விளக்கும் வைத்து வழிபட வேண்டும். 18 உலகில் உள்ள எந்த சிவாலயங்களுக்குப் போனாலும் முதலில் விநாயகப் பெருமானை வழிபட்டுவிட்டு கொடிமரத்திற்கு வணக்கம் செலுத்திய பிறகு நந்தி பெருமானை வேண்டிய பிறகு சிவபெருமானை தரிசிக்க வேண்டும். 19 நாட்டியம் மற்றும் இசை கற்க ஆசைப்படுபவர்கள் நந்தி தேவரை வழிபட்டு அந்த கலைகளை கற்கத் தொடங்கினால் தடையின்றி அதில் புகழ் பெறலாம். 20 நாம் அப்பன் சிவபெருமானிடம் வைக்க வேண்டிய வேண்டுதல்களை பிரதோஷ காலத்தில் மட்டுமல்ல மற்ற காலங்களிலும் நந்திதேவரிடம் வைத்தால் போதுமானது. அவர் அதை பரமேஸ்வரனிடம் தெரிவித்து விடுவார். முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.